நாம் எந்த அளவுக்கு உழைச்சிட்டு இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் பாடுபட்டு இருக்கோம். ஆனா திராவிடம் தான் என்னன்னே தெரியாத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாசிச பாஜகவோடு சேர்ந்துவிட்டு இன்னைக்கு திராவிட இயக்கத்தை அழிக்கின்ற வேலையில அவர் ஈடுபட்டு இருக்கிறார். போராட்டத்தாலும் உருவான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி. டெல்லியில திராவிட முன்னேற்ற கழகம் தான் முக்கியமான எதிர்கட்சி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி. ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அடிமை கட்சி. நாம இப்படி கொள்கையோடு செயல்பட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு கொள்கையற்ற கூட்டமா, வன்மத்தை அவதூறுகளை பரப்புற கூட்டமா இன்னைக்கு ஒரு கூட்டம் உருவெடுத்திருக்கு. திராவிட இயக்கத்துடைய கொள்கைகளை திமுக குரல்ல இன்னைக்கு நாடு முழுவதும் பரவலை பார்த்துட்டு பாசிச பாஜகவுக்கும் அடிமை கூட்டத்திற்கும் இன்னைக்கு ஒரு மிரண்டு போயிருக்காங்க. நம்ம சுடுதண்ணி வைக்கும் போது பாத்திரத்தை தண்ணியை ஊத்தி ஒரு தட்டு வச்சு மூடி கீழே நெருப்பு வச்சு விடுவோம். கீழே இருக்கிற அந்த நெருப்புனால அந்த சூடு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப பாத்திரத்தை மூடி இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய அந்த தட்டு மெதுவா ஆட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இன்னைக்கு இந்தியாவுடைய தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து நாம் வைக்கக்கூடிய பத்த வைக்கின்ற அந்த திராவிட சூடு இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டையும் டெல்லியையும் ஆட வச்சிருக்கு. அதனாலதான் திமுகவை எப்படியாவது ஒழிக்கணும்னு ஒன்றிய பாஜக அரசு எப்படியாவது திட்டங்களை தீட்டிட்டு இருக்கு. அந்த சூழ்ச்சியில ஒரு பகுதி தான் இப்ப நடக்கின்ற எஸ்ஐஆர் அப்படின்ற அந்த திட்டம். திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது முடக்கணும், நீக்கணும். குறிப்பா சிறுபான்மை மக்கள், பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கணும். இதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம். இந்த சூழ்ச்சியை முறியடிக்கின்ற வகையில நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய வாக்குச்சாவடியில உங்களுடைய வாக்குகளை முதல்ல நீங்க சரி செய்யணும். மிகுந்த கவனத்தோடு நாம பணியாற்ற வேண்டும். 2026 நம்முடைய கழக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற வேண்டும். நிச்சயம் வெற்றி பெறும். நம்முடைய கழகம் 7வது முறையாக நிச்சயம் ஆட்சி அமைக்கும். நம்முடைய தலைவர் தொடர்ந்து 2வது முறையாக நிச்சயமாக முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைப்பார். நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் உட்கார வைப்பார். இந்த வெற்றி கிடைக்கும். அதற்காக அடுத்த 4 மாதங்களும் நாம் அனைவரும் தொடர்ந்து பாடுபட வேண்டும். இன்னைக்கு அண்ணன் ராமசுப்பையா அவருடைய 118வது நிகழ்ச்சி, 18வது பிறந்தநாள் நிகழ்ச்சியில நம்ம அத்தனை பேரும் கலந்துட்டு இருக்கிறோம். எழுச்சியோட கலந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய உணர்வுகள்லாம் பகிர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு பல பேர் புதுசா கட்சி தொடங்குறாங்க. வரட்டும், வேணான்னு சொல்லல. கட்சியினுடைய புதுசா வருகின்ற தலைவர்களுடைய புது தலைவர்களுக்கே அங்க வரலாறு கிடையாது. கட்சிக்கு விட்டுருங்க, தலைவருக்கே வரலாறு கிடையாது. ஆனா ஒரு இயக்கத்துடைய தொண்டனுக்கு எவ்வளவு பெரிய வரலாறுங்கிறத இன்னைக்கு மாலை அவன் நிரூபிச்சு காட்டியிருக்கிறான். அப்படிப்பட்ட ராமசுப்பையாவுடைய பிறந்தநாள் விழாவில் நாம் அத்தனை பேரும் ஒரு உறுதிமொழி ஏற்போம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய அணிக்கு, நம்முடைய தலைவர் தலைமையிலான அணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தருவோம். அந்த ராமசுப்பையாவுடைய பிறந்தநாளில் அந்த சபதத்தை ஏற்போம் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை இருக்க நான் சுபோகன் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும், வந்திருக்கக்கூடிய முத்தமிழின் கலைஞருடைய உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும்